கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். மாதம் செல்ல செல்ல அரச தேவிய வயிற்றிலே வளர்ந்த கரு திருவாக வளர்ந்து நின்றது. பிரளயம் தோன்றிய காலத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்கி அந்த பிரளய வெள்ளத்திலே ஒரு ஆளிலையின் மீது படுத்துறங்கிய குழந்தையைப் போல் விளங்கிய உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடிய திருமாலினுடைய அம்சமாக ஒரு குழந்தை கோசலையினுடைய வயிற்றிலே இருந்து பிறந்தது. தேவர்கள் அனைவரும் வாழ்த்தி பாடுதல் தொழிலை செய்யக்கூடிய வண்ணம் கேகையன் மகளான கைகேயினுடைய வயிற்றிலே இருந்து அடுத்த குழந்தை பிறந்தது. சுமித்திரையினுடைய வயிற்றிலே இருந்து தேவேந்திரனும் மற்ற இந்திரர்களும் புகழ்ந்து பாராட்டி வாழ்த்துளி எழுப்புகின்ற நிலையிலே மூன்றாவது குழந்தை பிறந்தது. சுமித்திரை அதன் பிறகு இன்னொரு மகவையும் ஈன்றெடுத்தார். 4 குழந்தைகள் மொத்தம் தயரதனுக்கு. கம்பர் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு கூறுகின்றார். திருமாலின் அம்சமாகவே பிறந்த முதல் குழந்தை புனர்பூச நட்சத்திரம், கடகலக்கணம். திருமாலினுடைய சங்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தது. அது பூச நட்சத்திரம், மீனலக்கணம். மூன்றாவது குழந்தை ஆதிசேடனுடைய அம்சமாக பிறந்தது. ஆயில்ய நட்சத்திரம், கடகலக்கணம். 4வது குழந்தை திருமாலின் பாஞ்சன்ய சங்கு, மக நட்சத்திரம், சிம்மலக்கணம். வால்மீகி 3வது 4வது குழந்தைகள் ஒரே லக்னத்திலே ஒரே ராசியிலே பிறந்தன என்று கூறினார். ஆனால் கம்பர் இங்கு 3வது குழந்தையும் 4வது குழந்தையும் வெவ்வேறு நட்சத்திரத்தில் வெவ்வேறு ராசியில் பிறந்ததாக குறிப்பிட்டு கூறுகின்றார். 4 குழந்தைகளை பெற்றெடுத்ததும் தயரதனினுடைய மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. பகை மன்னர்களை எல்லாம் விடுவிக்க சொன்னான். சிறையிலே கைதிகளாக அடைக்கப்பட்டிருப்பவர்களை எல்லாம் விடுதலை செய்ய சொன்னான். அந்தணர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேண்டிய அளவுக்கு பொருளை அள்ளி அள்ளி வழங்கினான். கோவில் அனைத்தையும் புதுப்பிக்க சொன்னான். மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அனைத்தையும் புதியதாக வண்ணம் தீட்டி தெருவெல்லாம் திருவிழாவை போல மகிழ்ச்சி வெள்ளத்திலே மக்கள் மிதந்து புத்தாடை அணிந்து மலர் மாலை சூடி தோரணங்களை கட்டி அழகுபடுத்தி மகிழ்ச்சியால் ஆடியும் பாடியும் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, பல்லாண்டு கால ஏக்கம் தீர்ந்த திருப்தியில் மக்கள் அனைவரும் திளைத்தார்கள். மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், கிண்ணவர்கள், அவர்களும் அரக்கர்களால் நமக்கு ஏற்பட்ட துன்பமும் இப்போது நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களும் இன்றோடு நீங்கின என்று தேவலோகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தங்களுடைய வேள்விகளை காண்பதற்கும் இனி தடையறாமல் யாகங்களை நடத்துவதற்கும் நம்மால் முடியும் என்று துறவிகளும் முனிவர்களும் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தனர். குழந்தைகள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் தயரதன் ஓடோடி சென்று சரையு நதியிலே நீராடி பொன்னையும் விதை நெல்லையும் மற்றவர்களுக்கு தானமாக வழங்கிவிட்டு இறைவனை நினைத்து சிந்தித்து
தன்னுடைய பிள்ளைகளினுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்தான். குழந்தைகளினுடைய முகத்தை காண்கிறான் தயரதன். அவனுடைய முகம் சிவப்பு நிறமாக மாறுகிறது. வழக்கமாக சினத்தோடு இருக்கும்போது, கோபத்தோடு இருக்கும்போதுதான் முகம் சிவக்கும். ஆனால் இங்கே தயரதனுக்கு உள்ளத்திலே ஆனந்த களிப்பு மிகுந்து காணப்பட்டதன் வெளிப்பாடாக அவனுடைய முகத்திலே செம்மை நிறம் பூத்து மலர்ந்தது. முனிவர்களும் சோதிடர்களும் குழந்தை பிறந்த நேரத்தை குறித்து அவரவர்க்கான ஜாதகத்தினை எழுதி முடித்தனர். 12 நாட்கள் அந்த நகரம் முழுக்க அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறேதும் இல்லை. 12 நாட்கள் முடிந்தன. 13வது நாளிலே நடந்தது என்ன? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.